ஒரு முறை பங்காராவின் மனைவி பாபா படத்துக்கு பூஜை செய்யும் போது அதுல இருந்து குரல் கேக்குது, உனக்கு என்ன வேணுமா அப்படின்னு பாபா குரல் கேக்குது. எனக்கு என்ன வேணும் பாபா, என் கணவர் திடகாத்திரமா தீர்க்காயுசோட நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ நினைக்கிறபடியே நடக்குமா அப்படின்னு ஆசை கிடைக்குது. அதற்கப்புறம் அவங்க எதிர்காலம் பிரகாசமா ஏறுமுகமா தான் இருக்கு. பங்காராவுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, வீடு காருன்னு வசதியா இருக்கிறாங்க, ஒரு நோய் நொடி இல்ல, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது. குழந்தை வரம் வெகு காலம் கழிச்சு 20 வருடம் கழிச்சுதான் அவங்களுக்கு கிடைக்குது. பங்காரா தன் வீட்டுல எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் பாபாவுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுவாரு. உடனே அவர் மனசுல ஒரு தீர்வு கிடைச்சிடும். அதன்படி செயல்பட அந்த பிரச்சனை விலகிடும். தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சேர்ந்தவங்களுக்கும் சுத்தி இருக்க நண்பர்களுக்கும் அவங்களோட பிரச்சனைகளையும் பாபா கிட்ட கேட்டு இது மாதிரி தீர்த்து வச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு அப்பப்ப அவருக்கு தோண ஆரம்பிக்கும், இதெல்லாம் பாபா தான் சொல்றாரா இல்ல நம்மளோட கற்பனையா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு முறை ஆபீஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டி இருந்தது பங்காராவுக்கு. போயிட்டு இரவே திரும்பிடணும் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. பாபாவுக்கு முன்னாடி நின்று கும்பிடும் போது அவர் மனசுல இன்னைக்கு வீடு திரும்ப முடியாது அப்படிங்கிற குரல் கேக்குது.